2020 லாக்டவுன். என்ன திடீர்னு ஒரு நாள் இது மாதிரி லாக்டவுனு, எல்லாருக்கும் ஒரு வாரம் லீவு, எல்லாம் ஊருக்கு போங்கன்னு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் சொல்லிட்டாங்க. என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அவள் வேறு ஊர், அவளும் ஊருக்கு கிளம்பி போகிறான். நான் அவகிட்ட வந்து கேட்குறேன், சரி நீ ஊருக்கு போகிற 1 வீக் லீவு தானே, உன்னோட லேப்டாப் கொடுத்துட்டு போ, எனக்கு இது மாதிரி போர் அடிக்கும், அப்படியே வந்து எனக்கு இந்த மியூசிக் சாஃப்ட்வேர் ரொம்ப நாளாக கற்றுக்கணும்னு ஆசை, அதையும் இந்த 1 வீக்கில் கற்றுப்பேன், கொடுத்துட்டு போறியா அப்படின்னு கேட்டேன். அவளும் வந்து ஓகே 1 வீக் தானே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா. ஆனால் அந்த 1 வீக் படம் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 1 வீக் 1 மந்த் ஆச்சு, 1 மந்த்து படம் தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எல்லாம் பார்த்து போர் அடிச்சு போச்சு. என்னடா 1 மந்த் ஆயிடுச்சு, இன்னும் லாக்டவுன்லேயே இருக்கிறோமே, என்ன பண்ணுறது? சரி ஓகே, சரி இப்போ வந்து அந்த சாஃப்ட்வேர் கற்றுப்போன்னு சொல்லிட்டு அப்போ தான் போகிறேன். அது ஒரு பெரிய கடல், ஒன்றுமே புரியல. எனக்கு பேசிக்காகவே கம்ப்யூட்டர் நாலேஜ் கிடையாது. யூடியூப்பில் போய் ஒரு வீடியோ சாங் பார்க்குறது தவிர எதுவுமே தெரியாது. ஒரு பாட்டு கூட எப்படி கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுனே தெரியாது. அவ்வளோ மக்கு. இதை நம்ம கற்றுப்போம் அப்படின்ட்டு டைம் எடுத்து பொறுமையாக யூடியூப் பார்த்து அந்த சாஃப்ட்வேர் ஏற்றி கொடுத்தானே ஆகாஷ், அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு இதை எப்படி பண்ணணும் இதை பண்ணணும்னு கற்றுக்கிட்டு அதை முழுசாக கற்றுக்கிறதுக்கே எனக்கு 6 மாதம் ஆயிடுச்சு. டே அண்ட் நைட் நான் அதுக்கு மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஒரு வாட்டியும் நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு அதில் ஒரு டியூன் ஒன்று கம்போஸ் பண்ணிவிட்டு போட்டு பார்த்து வாவ் செம்மையாக இருக்குது, இதை நான் தான் பண்ணனா, ஐயோ இந்த லேப்டாப் எல்லாம் நான் இது பண்ணியிருக்கேன், உடனே ஃபோன் எடுத்து டெக்ஸ்ட் பண்ண, தேங்க்யூ ஸோ மச். என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தேங்க்யூ ஸோ மச், நீ மட்டும் என் லேப்டாப் கொடுக்கலன்னா நான் வந்து இதை கற்றுக்கிட்டு இருந்துக்கவே மாட்டேன், தேங்க்யூ ஸோ மச், நீ தான் கரெக்டான டைமில் வந்து கொடுத்த அப்படிலாம் சொல்லுவேன். டேய் இவன் ஒருத்தன், டேய் லேப்டாப் வாங்கிட்டு தெரியாதனமாக கொடுத்துட்டு வந்துட்டேன்டா, நான் இங்கே எல்லாத்தையும் ஃபோனில் பார்க்க வேண்டியதாக இருக்குடா, எங்கள் வீட்டில் வேறு திட்டுறாரு அவன் சொல்லிட்டு இருப்பான். மேபி இவன் என் லைஃப்பில் வந்துட்டு போனதுக்கான காரணம் அந்த லேப்டாப்பாக தான் இருக்குமோ. தட் இஸ் ஹவ் ஐ சி. நான் டாட்ஸ் கனெக்ட் பண்ணிப்பேன். யாரோ நம்ம மீட் பண்ணுறோம், யார்கிட்டயே பேசுகிறோம், அவங்க மூலிமா நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அவங்க ஃப்யூச்சரில் மேபி நமக்கு ஏதாவது ஒரு கெட்டது கூட பண்ணியிருக்கலாம். அவள் விட்டு போனது எனக்கு ரொம்ப வலிச்சுது. பட் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் ஓகே, அவள் வந்ததுக்கான ரீசன் ஏதோ ஒன்று உருப்படியாக ஒன்று நடந்திருக்கா லைஃப்பில். ஐ ரெஸ்பெக்ட் தட்.